ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:29க்கு, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 7:17 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 3:04 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:08 வரை சிவம், பின்பு இரவு 9:29 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 7:17 வரை நாகவம், பின்பு மாலை 5:59 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:04 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்ய மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கலோடு மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து அதனை உங்கள் குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிட வேண்டும். வெளி நபர்களுக்கு கொடுக்க கூடாது. இந்த தினத்தில் வீட்டில் மோர் குழம்பு வைப்பது, மொச்சை பயிறு உணவில் சேர்த்துக் கொள்வது விசேஷம். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கல்வி கற்க ஏற்ற நாள், மருந்து செய்வதற்கு உகந்த நாள், கோயில் மதில் கட்டுவதற்கு நல்ல நாள், விதை விதைக்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:13 முதல் 10:57 வரை மேஷ லக்னம், 10:58 முதல் மதியம் 1 மணி வரை ரிஷப லக்னம், 1:01 முதல் பிற்பகல் 3:11 வரை மிதுன லக்னம், 3:12 முதல் 5:19 வரை மாலை கடக லக்னம், 5:20 முதல் இரவு 7:21 வரை சிம்ம லக்னம், இரவு 7:22 முதல் 9:21 வரை கன்னி லக்னம், 9:22 முதல் 11:27 வரை துலாம் லக்னம், இரவு 11:28 முதல் காலை 1:38 வரை விருச்சக லக்னம், 1:39 முதல் 3:46 வரை தனுசு லக்னம்,
3:47 முதல் 5:40 வரை மகர லக்னம். 5:41 முதல் 7:27 வரை கும்ப லக்னம். காலை 7:28 முதல் 9:08 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி பாராயணம் செய்பவர்களுக்கு தன தானிய அஷ்ட அபிவிருத்தி உண்டாக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ஆக 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாமல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் அதிபதியானவர் செவ்வாய் பகவானே உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அதே போல லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. காலை 7 மணி வரையில் அமாவாசை திதியும் அமைகிறது. விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் என 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடைபெறுகிறது. மேஷராசி என்பர்கள் இந்த கோள்களினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல் என்ன பலன்? 2, 3 கிரகங்கள் சேரும் பொழுது அதற்கு என்ன பலன்? கோள்களினுடைய பார்வைகள் ஏற்படும் பொழுது, உங்கள் ராசியின் மீது விழும் பொழுது அதற்கு என்ன பலன்? இப்படி துல்லியமாக, விரிவாக, விளக்கமாக உங்களுடைய கோள்களினுடைய சாரத்திற்கு ஏற்றாற்போல், நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு தினம் தினம் பலன்கள் வழங்கப்படும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில் புதன் பகவானோடு, அதிலும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த 3 கிரகங்களினுடைய அமைப்பானது உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தில் விரய பாவகத்தில் சஞ்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனைகளோ, வம்புகளோ, வழக்குகளோ, உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகளோ, பாவங்களோ நீங்கும். கடந்த காலங்களில் இருந்த சில சங்கடங்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பண வரவுக்கு உண்டான நாள். தொழில் கைகூடி வரும். ஒரு சில நபர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குல தொழிலாக இருக்கும் தாய்,
வழியிலேயோ அல்லது தந்தை வழியிலேயோ குலத்தொழிலாக இருக்கும். அதனை மிக அழகாக சுய தொழிலாக்க மாற்றி செய்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு, அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான பலன்கள் கிட்டும். எதிர்பார்த்தபடி நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலுவலக வேலைகள் மத்தியமமாக இருந்தாலும் அதனால் ஒரு சில நன்மைகளும் உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி செய்வீர்கள். தேடல் அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் அதிக நன்மைகளை பெறக்கூடும். இயலாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள், சாதித்து காட்டுவீர்கள். உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உண்டு. எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய வருகையின் காரணமாக சில நல்ல விஷயங்கள் வரும். நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருக்கக்கூடும். உழைப்பிற்கு தகுந்தாற்போல் உயர்வினை பெறுவீர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற தாரக மந்திரத்தை புரிந்தவர்கள் நீங்கள். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு, அமைதி நிலவும். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய போக்கு உண்டு. வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் துணைவருடைய தேவையை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விரும்பியதை வாங்கி கொடுப்பீர்கள். அவர்களை நல்ல விதமாக நடத்துவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். தோஷங்கள் தீரும், பாவங்கள் அகலும், நல்ல உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதரவு பெருக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். அனுகூலமான நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பண வரவுகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். சில நன்மைகள் உங்களை தேடி வரும். தேடல் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அனுகூலமான நாள். தாமதங்கள் மறையும். வருங்காலம் பற்றிய சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகள் கைகூடும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவானும் 6ஆம் இடமான அமைப்பில் இருக்கக்கூடிய துலாத்தின் அதிபதியானவரும் சுக்கிர பகவானே. அவர் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 10ஆம் இடம் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. பெரும்பாலும் 3 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 10லும், தொழில் ஜீவனஸ்தானத்திலும், லாபஸ்தானத்திலுமே பெரும்பாலும் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? கோள்களுடைய நிலைகள் பொறுத்து சேர்க்கை, கிரகங்களினுடைய பார்வைகள், கோள்களுடைய நகர்வுகளை வைத்து இந்த நாளுக்கான பலனை நீங்கள் முழுமையாக, விரிவாக, விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாகவே இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் அவரே. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.
அதனை இயல்பாக்க நீங்கள் 27 முறை உச்சரித்தாலே போதுமானது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பை பார்க்கலாம். விரையாதிபதியான செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் வரையில் உங்களோடு இருந்தவர்கள் அவர்களுடைய சந்திப்புகள் நிகழலாம். சில காரியங்கள் சீக்கிரமாக கைகூடும், எதிர்பாராத வகையில் முடிவுக்கு வரும். கடந்த காலங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். மூத்தவர்களால் ஏற்பட்ட சில வழக்கு சார்ந்த தொந்தரவுகள் அகலம். சொத்துக்களில் ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சியை இந்த நாள் எட்டக்கூடும். காலதாமதமாகி பாதியில் இருந்த வேலைகளை கூட திருப்திகரமாக முடித்து காட்டுவீர்கள். வங்கியில் பணம் கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு சில நன்மைகள் பிறக்கும். திடீர் பண வரவுகளின் மூலம் வருமானம் பெருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தின் தேவைகளை பார்த்து சீராக கொண்டு செல்வீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு ஈடேறும். பல நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதார சிக்கல்கள் தீரும். கடன் பிரச்சனைகள் ஓரளவிற்கு சரி கட்டுவீர்கள். வீடு வண்டி மனை வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வேலையாட்களிடத்தில் அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. கூடுமான வரையில் அவர்களிடம் கனிவாக பேசி வேலையை வாங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளையும் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நடந்தால்தான் வேலைகள் ஓரளவாவது நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். தன லாபம் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் குதூகலம் நிறைந்த நாளாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வெளியே வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு சுமூகமான நிலை இருக்கும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் தொடர்பான மற்றும் வியாபாரம் வேலை தொடர்பாக வெளியூர் செல்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அல்லது செய்வது நல்லது. புதியதொரு வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். கடந்த காலங்களில் இருந்த உடல் உபாதைகள் அகலம். பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு ஏற்றம் பிறக்கும். கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி காஞ்சி காமாட்சி தெய்வத்தை வணங்குங்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகவே இருக்கிறார். ஆக கையில் பணப்புழக்கம் இருக்கும். நிம்மதி இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே சீரான போக்கு அமையும். நன்மைகள் பெரும்பாலும் பெறுவீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாகும். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பண வரவு உண்டாகும். எல்லோரிடத்திலும் அமைதியான சீரான போக்கோடு இருப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள். கோள்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு பலன் என்ன வரும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? ஆசைகள் நடக்குமா? விரும்பியது ஏற்று செய்ய முடியுமா என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஆயிரம் கேள்விகளோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். அனைத்திற்கும் நல்ல பதில் வழங்கக்கூடியது இன்றைய ராசி பலன்களில் உங்களுக்காக பிரத்யேகமாக. ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 9ஆம் இடமான கும்பத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான்.
10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய செயல்களினுடைய போக்கு எப்படி அமைய போகிறது? விரயத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தடைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து வரும். மாணவ மாணவிகள் தேர்வு காக்க முயற்சி செய்பவர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவதற்காக கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. அவ்வப்போது மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். செலவுகள் பற்றிய எண்ணங்கள், அதை சார்ந்த பய உணர்வுகள் அதிகரிக்கலாம். எதிலும் சிக்கனம் தேவை. வியாபாரத்தினுடைய போக்கு மிக அழகாக துல்லியமாக புரிந்து கொண்டு செய்தால்தான் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். இல்லையென்றால் சில நிலையில் பண தட்டுப்பாடு வரலாம். வரவேண்டிய பணம் காலதாமதமாகலாம். ஆக எதையும் பணத்திற்காக எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். மிக மிக சிக்கனமாக நீங்கள் இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் ஓரளவாவது நடக்கும். புதுமையான செயல்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். வீண் வாக்குவாதங்கள், வீண் போக்கு பேச்சு இருக்கக்கூடாது. உங்கள் மீது விமர்சனங்கள் வரலாம். செய்யாத தவறுக்கு கூட உங்களை பற்றி யாராவது ஒருவர் குறை சொல்லலாம். உங்கள் மீதான நன்மதிப்பை நீங்கள் இழக்காதீர்கள். எப்பொழுதும் கௌரவமாகவும் நல்ல வெற்றிநடை போட சூழ்நிலைகளை உணர்ந்து அனுசரித்து செல்வதே நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் நிறைய தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போலத்தான் நீங்களே சில தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிவிடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளையும் வேலைகளையும் முழுமையாக பக்குவமாக அறிந்து கொண்டு செய்தல் நல்லது. கடன் வாங்கி எதையும் செய்யாதீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுவது கூடாது. பொருள், பணம் இந்த இரண்டையும் யாருக்காகவும் இரவலாக கூட கொடுக்க கூடாது. மன கட்டுப்பாடு என்பது மிக அவசியம். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம். வீண் சண்டைகள் எழலாம். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் உணர்ச்சி வசப்படாமல் கோபதாபங்களை குறைத்து சாந்தமாக மன அமைதியோடு இருங்கள். தன்னம்பிக்கையோடு இருப்பது, செயல்படுவது விசேஷம். மூத்த அதிகாரிகளோடு சின்ன சின்ன வகையில் வாக்குவாதங்கள் வந்து போகும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பணிந்து நடப்பது, செவி கொடுத்து கேட்பது விசேஷம். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் மிக வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். சிந்தனைகள் அதிகரிக்கும். தேவையற்ற எண்ணங்கள் மனதில் எழலாம். மன கட்டுப்பாடு தேவை. செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள் நல்லது. அதே போல எதையும் பிரம்மாண்டமாக எண்ணி வேலையில் ஈடுபடாதீர்கள். மிக எளிமையாக சாதாரணமாக நடந்து கொள்ளுங்கள். அசௌகரியங்கள் இருந்தாலும் சகித்துக் கொள்ள வேண்டியதே நல்லது. பெரிய பெரிய அளவில் திட்டங்களை தீட்டி அதற்கு முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். பாராட்டுகள் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக கோள்களினுடைய நகர்வுகள், சேர்க்கைகள், பார்வைகள் பொறுத்து பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்க பிரார்த்திக்கிறோம்.
எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள். கோள்களினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல் பலன்களை அறியலாம். 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறார். ஆக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினம். பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தைக்குண்டான பாவகம் அது. 9ஆம் வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. கடகராசி என்பர்களே, சந்திராஷ்டம நாளில் பொதுவாக முக்கியமான புதிய விஷயங்களை தொடங்காமல் இருப்பதே நல்லது. சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் என்பது மறைவு ஸ்தானம். அதில் மறையும் பொழுது சில யோசனைகள் ஏற்படாது, ஆலோசனைகள் கிடைக்காது. சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாகத்தான் நடக்கும். மன நிம்மதி இருக்காது, ஏதோ ஒரு குறைபாடு போலவே இருப்பீர்கள். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது, ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். கூடுமான வரையில் யாருக்கும் வாக்குகள் கொடுக்காதீர்கள். அதிகமாக பேசாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. பேசினால் பிரச்சனைகள் தான் வரும். செய்ய வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்துங்கள். வியாபாரத்தில் சில பொருட்களை வாங்குவதாக இருப்பின் மிகுந்த குறைவாக வாங்கி வையுங்கள். இல்லை என்றால் பொருளில் சில சேதாரங்கள் வரலாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரம் உடல் அசதி, உடல் வலி உண்டாகும். மன அமைதி என்பது காணப்படாது. உடல் உபாதைகளினால் தொந்தரவுகள் வரலாம். அவ்வப்போது சளி சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற வகையில் உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள், கட்டுப்பாடு தேவை. குளிர்ந்த உணவுகளையோ பழச்சாறுகளையோ குடிக்காமல் இருப்பது, சாப்பிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில விரயங்கள் வரலாம். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சில லாபகரமான போக்கு என்பது இருக்காது. ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். அபிவிருத்தி என்பது காலதாமதமாகத்தான் நடக்கும். உங்களை பற்றி சில விமர்சனங்கள் எழலாம். தவறாக கூட பேசலாம். ஆக உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் நீங்களாக சென்று உங்களுடைய குடும்ப விவகாரத்தையோ குடும்ப விஷயங்களையோ வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே சில மனஸ்தாபங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் அமையும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பதே நல்லது. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதும், வீட்டில் விளக்கேற்றும் பொழுது சிறிது கற்கண்டு போட்டு விளக்கேற்றுவது நல்லது. வீட்டில் அமைதி இருக்கும், இனிமை உண்டாகும். பணத்தை தண்ணீர் போல செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதிர்பாராத வகையில் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். வெளியூர் பயணங்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் ஒன்றாகும். புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு முன் 1க்கு 2 முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. வெளியே செல்பவர்கள் வண்டி வாகனத்தின் மூலமாக சில விரயங்கள் வரலாம், பழுதுகள் ஆகலாம். ஜாக்கிரதையாக வெளியே சென்று வருவது நல்லது. விநாயகப் பெருமானை வணங்கி சிறிது அருகம்புல் வாங்கி உங்களுடைய சட்டப்பையிலோ அல்லது பணப்பையிலோ வைத்துக்கொண்டு செல்வதே நல்லது. பண ரீதியாக எச்சரிக்கையாக இருங்கள். யாரிடத்திலும் நம்பி ஏமாறாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். எதை செய்தாலும் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, ஆலோசனைகள் பெறுவது நல்லது. தொழில் ரீதியாக நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். ஆசிரியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரியுங்கள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.
காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று வழிபடுவது நல்லது. எல்லாம் வல்ல ஈசன் ஸ்ரீ சிவபெருமானுடத்தில் பிழைகளை பொறுத்தருளுமாறு ஸ்ரீ பட்டினத்தார் சுவாமிகள் அருளிய இந்த பாடல்களை ஒருமுறை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய சகல பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும், உபாயம் உண்டாகும். கல்லா பிழையும் கருதா பிழையும் நினையா பிழையும் நெஞ்சம் கசந்துருகி நில்லா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று எல்லாம் வல்ல ஈசனிடத்தில் உங்களை ஒப்புவித்து மனதார பிழைகளை பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். நவகிரக தாக்குதல்கள் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்ல வேண்டும். சந்திராஷ்டம தினம் என்பதால் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டும். ஒரு சிலருடைய தாக்கங்கள் உங்களுக்கு சில பாதிப்பை ஏற்படுத்தலாம். எல்லோரிடத்திலும் சகஜமாக இருந்து விடுங்கள், பகை சம்பாதிக்காதீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி இந்த காயத்ரி மந்திரம் உச்சரிப்பதால் சில பிரச்சனைகள் தாமதங்கள் தீரும். விவேகமாக இருங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். அவசர கதியில் சில முதலீடுகளை செய்ய வேண்டாம், பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நால்வர் பெருமக்களே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள் கோள்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? இந்த நாள் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? வருமானம் கிடைக்குமா? உடல் நலம் எப்படி இருக்கும்? மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீருமா என்கிற முழுமையான விளக்கங்களை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவானுடைய வழிபாடு தினம் தினம் நல்லது. சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து உங்களுடைய வேலைகள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் சற்று தீரும். சூரிய பகவானை நவ கிரகங்களில் நடுநாயகமாக திகழக்கூடியவர். அவரே சகல கிரகங்களுக்கு மொழி கொடுக்கக்கூடியவர். ஆக தினம்தோறும் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுவதால் முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கண் சார்ந்த உபாதிகள் அகலம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசியல் வட்டாரத்தில் கோட்டையை எட்டக்கூடிய நிலைகள் உருவாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். தவறி போன சில பொருட்கள் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் உருவாக்கும் நாள். எதிர்பார்த்தபடி நல்ல நிலையான சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் வியாபாரங்களில் புதுமையை புகுத்துவீர்கள். மக்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும். நல்லிணக்கம் உருவாக்கும். உடன் பிறந்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் சீரான போக்கு இருக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். குடும்ப உறவுகளிடத்தில் உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி இந்த நாள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. செய்யும் தொழிலை தெய்வமாக எண்ணி நம்பக்கூடியவர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதால் அவை உங்களை நிச்சயம் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவீர்கள். பதவி கூடும். உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையோடு நீங்கள் வெளியிடங்களில் சுற்றி வருவீர்கள். சுதந்திர போக்கு இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் அதிக நன்மைகளை பெறக்கூடிய நாள். செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். இயலாதவர்களுக்கு தேடிச் சென்று உணவு, அன்னதானம், ஆடை தானம், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது மிக மிக விசேஷமான ஒன்று. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். குணநலன்கள் கைகூடி வரும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் முதலீடு செய்தாலும் அதனை நல்ல லாபத்தோடு மீண்டும் பெற்று விடுவீர்கள். ஜனவசியம் தனவசியம் உண்டாக்கும். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கால்நடை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியையும் மனதில் எண்ணத்தில் தெளிவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இறை தியானம் செய்வது மிக விசேஷம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதால் அதீத நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்
சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஆசைகள் பிறக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. எண்ணிய காரியங்கள் விறுவிறுப்பாக நடக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வேலை வியாபாரத்தில் நல் வாய்ப்புகள் இருக்கும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஏற்றத்தோடு இருப்பீர்கள். லாபங்கள் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுவதோடு காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, ஸ்ரீ நால்வர் பெருமக்களே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பிரச்சனைகள் குறைக்கும். கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் அகலும். புகழ் மேம்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் சித்திக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும், கோள்களினுடைய நகர்வுகளை பொறுத்து பலன்கள் வரும். கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது எந்த வீட்டில் எந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி என்று நீங்கள் தினம்தோறும் இந்த போற்றிகளை உச்சரித்து வர ராசியின் அதிபதியும் அதிபதிக்கான தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் நீங்கள் தினம் தினம் பரிபூரணமாகவே பெற முடியும். கன்னிராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். எந்த விஷயங்களில் இந்த நாள் நீங்கள் கவனித்து இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். கையில் இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துவது நல்லது. வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் உங்களுடைய பொருட்களை ஜாக்கிரதையாக கொண்டு செல்ல வேண்டும். சில நேரம் காணாமல் கூட போகலாம். களவு உண்டாக்கும். நிதானத்தோடு சிந்தித்து இருக்க வேண்டிய நாள். சில அசௌகரியங்கள் இருக்கலாம். உங்களுடைய மனப்போக்கில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் சித்திக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரலாம். நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உண்டாக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு சில பட்டங்கள், பதவிகள், விருதுகள் கிடைக்கலாம். தெய்வ குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். லாபத்தை பெறக்கூடும். பணிவாக இருக்க வேண்டிய நாள். பிறரிடத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நளினமாக கனிவாக இருக்க வேண்டும். பணிவு என்பது இருந்தால்தான் உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். தற்பெருமை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தான் எனும் எண்ணம் இருக்கக்கூடாது. அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். சில வேலைகள் தெரிந்திருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய வேகத்தை மிதமாக்கிக் கொள்வது நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசர கதியில் செயல்பட்டால் சில பிரச்சனைகள் வரும். ராசியினுடைய அமைப்பிலேயே கேத்து பகவானும் 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. காலை வரையில் அமாவாசை திதி என்பதால் முன்னோர்களுடைய வழிபாடு நல்லது. சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. அசௌகரியங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள்.
களத்திர பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், அஷ்டம ஸ்தானத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சில சூழ்நிலைகளை உணர்ந்துதான் செய்ய வேண்டும். எதிலும் அவசரப்படக்கூடாது. நிதானமான போக்கு உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் அம்பிகை கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது விசேஷம். ஆதி காமாட்சி அம்பிகையை வழிபட்டால் இன்னும் செல்வ வளம் பெருகும். பிறை சூடிய சக்தியின் வழிபாடு அதீத நன்மையை தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். வசதிகள் கூடும். பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். பணிவாக இருக்க வேண்டிய நாள். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தின் சார்ந்த ஏற்றங்கள் பிறக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். வேலைகள் துரிதமாக நடக்கும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள். துலாம் ராசி அன்பர்களே, கோள்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் அமையும். கிரகங்களினுடைய சேர்க்கை, பார்வை மற்றும் கிரகங்களினுடைய நிலைத்தன்மைக்கு ஏற்றாற்போல் இந்த நாள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகிறது, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக நேர்மையாகவும் நியாயமாக நடக்கக்கூடியவர்கள். சமூக சிந்தனை அதிகரிக்கும். பிறருக்கு உதவுவீர்கள். யாருக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் உதவி செய்கிறீர்கள், யாருக்கு தயவு தாட்சணை காட்டுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. உங்களுடைய இரக்க சுபாவம் தவறுதலாக வேறு யாருக்கும் செல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வெளுத்தது எல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். நன்மை தீமைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். இரக்கம் காட்ட வேண்டிய இடத்தில் இரக்கம் காட்டலாம். கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பு காட்டுவதே நல்லது. அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்கள் நல்ல புத்தி கூர்மை, சாதுரியம் இருக்கும். உறவு வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். அஷ்டமஸ்தானமான ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் இருக்கிறது. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான பாவகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் கேத்து பகவான். சில நேரம் தூக்கமில்லாத தன்மைகளினால் அவதிப்படக்கூடும். அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதால் படுத்தாலும் உறக்கம் ஏற்படாது. குழப்பவாதிகளாகத்தான் இருப்பீர்கள். நிம்மதி என்பது காணப்படாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு அதிக அளவில் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும்.
கிரகங்களினுடைய செயல்பாடுகள் காரணம்தான் இவை. ஆக தினம்தோறும் நவ கிரகங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. சில நுணுக்கமான புரிதல்கள் இருக்கும். உறவுகளினால் சில மாற்றங்கள் வரலாம். கூடுமான வரையில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். உறவுகளினால் சில பிளவுகள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை படிப்படியாகத்தான் குறைந்து வரும். புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கும். புதிய வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அனுபவங்கள் மேம்படும். வெளியூர்களுக்கு செல்பவர்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெறப்போகிறீர்கள். நல்ல பாடங்கள் கிடைக்கும். இந்த பாடத்தை எவராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலேயே தான் கிடைக்கும். ஆக மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்களே உங்களுக்கு என்றும் மறையாது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்வதோ குறை கூறுவதோ கூடாது. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் சுப காரியம் கைகூடி வரும். தொழில், வேலை, வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்வீர்கள். சமூகத்தில் மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் பெறக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டாம். குழப்பத்தை தவிர்க்க சந்திர பகவானை வழிபடுங்கள். அதுவே சிறந்த ஒன்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை. வடபழனி ஆண்டவனை வல்வினைகள் போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா எம்மபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபட்டால் நிச்சயம் இந்த நாளில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள், பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குரு அருளோடு திருவருளையும் பெறுங்கள். உரு ஏற திரு ஏறும். ஆக இறை நாமத்தை அதிகமாக உச்சரித்தாலும் தெய்வ சக்தியோடு உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். பக்தி மேம்படும் நாள். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடலாம். அதே போல சுவாதி நட்சத்திரம் என்பதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் லட்சுமி நரசிம்மா என்று வழிபட்டால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன தானிய அபிவிருத்தி ஏற்படலாம். நல்ல அனுபவங்கள் இருக்கும். பயணங்கள் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். மற்றவர்கள் யாரையும் பற்றியும் விமர்சிக்காதீர்கள். பொறுமையாக இருப்பதே நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாளாக இருக்கும். வெற்றி நிறைந்ததாக இருக்கும். பயணங்கள் மூலம் வளர்ச்சி ஏற்படும். வெளியூர்களுக்கு செல்வீர்கள். தன தானிய சம்பத்து கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன பலன் கிடைக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? நல்ல செய்திகள் கிடைக்குமா? பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படுமா? வீட்டில் மன நிம்மதி கிடைக்குமா? தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? கையில் பணப்புழக்கம் ஏற்படுமா என்கிற உடல்நலம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் இன்றைய ராசி பலன்கள் மூலமாக நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் ராசி. குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அதிக எண்ணப்போக்கு கொண்டவர்கள் நீங்கள். பிறருக்காகவே உழைத்து தேய்ந்து போயிருப்பீர்கள். அவ்வளவு உழைப்பாளிகள் நீங்கள். சுயநலம் இல்லாதவர்கள். தனக்கென ஒன்றும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள்.
எல்லாவற்றையும் பிறருக்காகவே செய்து காட்டுவீர்கள். குடும்பத்தை கவனிப்பீர்கள். குடும்பத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய தூண். எத்தனை பேர் இருந்தாலும் விருச்சிகராசி அன்பர்கள் நீங்களில்தான் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், மற்றவர்களை கவனிக்க வேண்டும், உற்றார் உறவுகளை பார்க்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்துவீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், ராசியினுடைய 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் மிதுனத்தில், லாபத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிகராசி அன்பர்களே, முருகப்பெருமானை அதிகம் வழிபடுங்கள். பொதுவாக கோபத்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. கோபம் உணர்வுகள் அதிகரிக்கும். நியாயமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கோபங்கள் அதிகரிக்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் 1க்கும் 6க்கும் அதிபதியானவர் 8ஆம் வீட்டில் இருப்பதால் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக கூட இருக்கும். விரும்பியவை நடக்காது. மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் மேம்படலாம். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை தரும். விருச்சிகராசி அன்பர்களே, உயர்கல்வியில் தெளிவுகள் உண்டாக்கும். தாயினுடைய விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது அவசியம். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்கும். மன அமைப்பு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்திருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக உண்டு. எதிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பது விசேஷம். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். படிப்பு சார்ந்த நிலைப்பாடுகளில் உயர்வு ஏற்படும். நன்றாக படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கும். சில நல்ல சூழல்கள் அமையும். வெளியூர் பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் மேம்படலாம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓம் நமோ நாராயணா என்று வழிபட்டால் சிறப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக்க சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆசி மாதம் 16ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகம். வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான். ராசினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான அபிஷேக ஆராதனைகள், அர்ச்சனைகள் செய்வது, கோவில்களில் வளையல் வாங்கி கொடுப்பது, மஞ்சள் குங்குமம் கொடுப்பது, பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதால் தன தானிய அபிவிருத்தி ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். சுக பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான்.
6ஆம் இடத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இந்த நாள் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை கவனித்து செய்தால்தான் நல்லது. அதிலும் பணம் தொடர்பான செயல்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருகிற சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு சுகஸ்தானம் 4ஆம் வீட்டில் அமர்வதால் அர்த்தாஷ்டம சனி நடக்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள். அவ்வப்போது மனநலன், உடல் நலன் இரண்டிலுமே கவனமாக இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்தால் சில கிரக தோஷங்கள், தாக்கங்கள் இருக்காது. தள்ளிப்போன சில காரியங்கள் கூட சீக்கிரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் உண்டாக்கும், தெளிவு கிடைக்கும். எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற புரிதல்கள் இருக்கும். மூத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணியதை எண்ணியபடியாக செய்து காட்டுவீர்கள். தொழில் முயற்சிகள் கைகூடி வரும். இமாலய வெற்றி கிடைக்கும். திருவனையாக்கும் என்பார்கள். ஆக நினைத்தபடியான வேலைகளை உடனுக்குடன் செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். கால தாமதங்கள் இருக்காது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளும் இதற்கு உறுதுணையாக இருக்கும். எதையும் சிந்தித்து மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சுக்கிர பகவானுடைய வீடு என்பது. மிக மிக கவனமாக இருங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். நன்மை தீமைகளை உணர்ந்து செய்வது நல்லது. இல்லையெனில் அலட்சியம் செய்தீர்களேயானால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. கோவில்களுக்கு சென்று நீங்கள் அபிஷேக ஆராதனைகள், அர்ச்சனைகள் செய்தால் சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. கோள்களினுடைய நகர்வுகள் மற்றும் பார்வைகள் பொறுத்துதான் உங்களுக்கு பலன் இருக்கிறது. அது மட்டுமல்ல, குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இந்த தருணத்தில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை உங்கள் ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறாராக. குரு பலன் இல்லை. கோவில்களில் பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு ஆடை தானம் செய்வது, இனிப்பு பலகாரங்கள், பக்ஷணங்கள், பழங்கள் வைத்து அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டால் கிரக தோஷங்கள் தீரும். குரு பகவானுடைய அனுகிரக பார்வையானது லேசாகவாவது உங்களிடம் வரும். படு சவாலான வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கிவிடும். யாருக்கும் அதிகமாக வாக்கு கொடுக்காதீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் செய்தீர்களேயானால் அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். பயங்கள் உங்களுக்கு உண்டாக்கும். ஒரு சில காரியங்களில் மட்டும்தான் பயம் விலகும். பெரும்பாலும் உங்களுடைய அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது, அதிலும் சுக்கிர பகவானுடைய வீடு என்பது பகை வீடு. அந்த பகை வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் பொழுது உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலைதான் இருக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும். எந்த விதமான சங்கடங்களோ நேரிடாது. கவனமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்கள் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. தான் என்கிற எண்ணப்போக்கு இருக்கக்கூடாது. ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், சில பிரச்சனைகள் அகலும். அதிலும் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் இருப்பதால் வருமானம் தடைப்படும். தொழில் அவ்வளவாக முன்னேற்றமாக இருக்காது. ஆக இறை வழிபாடு செய்தால்தான் நன்மைகள் பிறக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாகவும் அமைகிறார். வெள்ளிக்கிழமை தினத்தில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கலாம். மஞ்சள், குங்குமம், வஸ்திரம், கண்ணாடி, சீப்பு, சில பக்ஷணங்கள் அல்லது இனிப்பு வகைகள் கொடுத்து தானமாக செய்வது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிட்டும். சவாலானதை செய்து முடிப்பீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நல்லது நடக்கும்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். பய உணர்வுகள் விலகும். அக்கம் பக்கத்தினரால் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். நல்ல செயல்களை செய்து காட்டுவீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரம், கோள்களினுடைய சேர்க்கை, பார்வை, கோள்களினுடைய நகர்வுகள் வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்புகள் வெற்றி தருமா? எண்ணிய வேலைகள் கைகூடுமா? எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்குமா? கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா என்கிற பல கேள்விகளுக்கு இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு விடையாக அமையும். ராசிக்கு 2ஆம் வீடான வாக்கு பாவகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானும் 1க்கும் 2க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான், 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி பாவகம் என்று சொல்லக்கூடிய 3வது வீடு இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் விரையாதிபதி உங்களுக்கு 5ஆம் வீடு பிள்ளைகளுடைய பாவகத்தில் சஞ்சாரம். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் உற்றார் உறவினர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் அதிகமான ஒரு ஆதரவை எதிர்பார்க்காதீர்கள். கோப தாபங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் விட்டு கொடுத்து போனால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்ப விஷயங்கள், விவகாரங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுகள் எடுக்கக்கூடாது. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இருந்தாலும் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறலாம் என்கிற எண்ணங்கள் எழலாம். வியாபார ஸ்தலத்தை மாற்றம் செய்வீர்கள். தொழில் சார்ந்த இடங்களை வேறு இடத்திற்கு மாற்ற நினைப்பீர்கள். சில சூக்ஷமங்களையும் நுணுக்கங்களையும் புரிந்து கொண்டு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு லாபம் கிட்டும். வியாபாரத்திற்கென்று தனி தர்மம் உண்டு. எப்படி நடத்தினால் வருமானம் கிடைக்கும் என்கிற நேர்மறையான எண்ணங்களோடு உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, பிறர் மீதான பொருட்களில் ஆசை வைக்காதவர்களாக, உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். பொய், களவு, பிறர் பொருட்களின் மீதான பேராசை இருத்தல் கூடாது. அப்படி இருப்பவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் அதிகரிக்கும், பாதிப்பு உண்டாக்கும். ஆக எதிலும் உண்மை, எதிலும் நேர்மையாக இருந்து கொள்ளுங்கள். ஒழுக்கத்தோடு இருப்பது நல்லது. அறம், பொருள், இன்பம், வீடு என்பது போல அறத்தோடு இருந்தால்தான் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கும். உழைப்பிற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நன்மைகள் வர வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கான நிலைப்பாடுகள் உண்டு. போட்டித் தேர்வுகளை பங்கெடுப்பீர்கள். எதையும் நீதியாக நியாயமாக சந்திக்க முயற்சி செய்வீர்கள். இரவு பகல் பாராது அயராது உழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடும். பயிற்சியாளர்களிடத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மற்றவர்களிடத்தில் பணிவாக கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை அனுசரித்து செல்லுங்கள். பண வரவுக்கு பயம் வேண்டாம். தேவையற்ற விஷயங்களை போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாதீர்கள். தெளிவான நிலைப்பாடுதான் உங்களுக்கு எதிர்காலத்தையே கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவபார்வதி வழிபாடு பல தீமைகளை போக்கும் சாதனமாகும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. ஆதி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உண்மையான ஒழுக்கத்தோடு இருப்பது நல்லது. அறத்தோடு செயல்படுங்கள். எதிர் தொல்லைகள் நீங்கும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று அவ்வப்போது உச்சரித்து வந்தால் சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் கிட்டும். செய்யக்கூடிய வேளையில் உங்களுக்கென ஒரு தனி அடையாளம் பிறக்கும். கவலைகள் விலக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்றாற்போல் லாபம் கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள் ராசிக்குண்டான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கோள்களினுடைய சஞ்சாரம் சேர்க்கை எத்தனை கோள்கள் இணைந்திருக்கின்றனவோ அதற்கேற்றபடி பலன்கள் மாறுபடும். இன்றைய ராசி பலன்கள் மூலமாக அறிந்து கொள்வதனால் திட்டமிட்டு செய்வது சீராக இருக்கும். ராசியிலேயே சூரிய பகவான் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியும் 12க்கும் 1க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் வெற்றிக்குண்டான பாக்கியமும் அவருக்கு இருக்கிறது. அவரே உங்களுக்கு ராசியில் சஞ்சரிக்கிறார். காலை நேரம் 7 மணி வரையிலுமே அமாவாசை திதி இருக்கிறது. இயலாதவர்களுக்கு காலை நேரத்தில் காலை உணவுகளை வாங்கி கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன் தண்ணீரோடு சேர்த்து கொடுப்பது விசேஷம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் இன்றைய தினம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். முன்கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். 3 கிரகங்களும் ஒரே ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்காது. ருணரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவானும் 7ஆம் வீடு களத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானோடு இணைந்து இருப்பது எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது நல்லது. சில முக்கியமான விஷயங்களை அனுபவங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள நேரிடலாம். முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். பொறுமையும் நிதான போக்குதான் இந்த நாள் நல்லது. வேலை வியாபாரங்களில் சில முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். சிந்தனை போக்கு சீராக அமையாது. குழப்பவாதிகளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் தெளிவற்ற நிலை இருக்கும். பாடத்தின் மீதான ஆர்வமோ அல்லது ஈடுபாடு என்பது இருக்காது. கேளிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் மனம் நாடும். மனதை கட்டுப்படுத்துவது நல்லது. வீண் விஷயங்களில் தலையிடாதீர்கள். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயண நேரங்களில் பாதுகாப்பு கருதி சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது, அரசாங்கம் சொல்லக்கூடிய செயல்முறைகளை பின்பற்றுங்கள். வீண் பேச்சு வாக்குவாதங்கள் உங்களுக்கு சில கஷ்டத்தை கொடுக்கலாம். பொறுமை நிதானத்தோடு இந்த நாள் உங்களுடைய வியாபாரத்தை ஸ்திரமாக செய்ய முன்னெடுங்கள். புதிய முயற்சிகள் காலதாமதமாகலாம். நினைத்த வேலைகள் காலதாமதமாகத்தான் நடக்கும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே நிதான போக்கு தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது அவசியம். உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் அதிகம் என்பதால் சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் மன அமைதி அடையும். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இல்லையென்றால் உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரலாம். சில தோஷத்தினுடைய தாக்கங்கள் வரும். கவனம் தேவை. தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்துதான் சில முடிவுகள் எடுக்க வேண்டும். தனிச்சையாக முடிவெடுப்பது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான்.
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்ய வேண்டியது அவசியம். 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. பிறரோடு ஆலோசனைகள் செய்து சில முடிவுகள் எடுக்கலாம். ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டியது அவசியம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடலாம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லது. எதையும் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் பிறரோடு விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே பொறுமை, நிதான போக்கு அவசியம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். குரு கடாட்சம் பரிபூரணம், குருவருளே திருவருள் என்று வழிபாடு செய்வது நல்லது. பொறுமை, நிதானம் வேண்டும். லாபம் கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. பிறரோடு அனுசரித்து இருந்தால் நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியல. நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 16ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானே. அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 2ஆம் வீட்டு அதிபதி, 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் இடமான கன்னி ராசியில் களத்திர பாவகத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் வீட்டு பாவாதிபதி. அவர் உங்களுக்கு மறைவு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன விஷயங்களில் கவனம் தேவை? எதையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்தால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்கும் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு செய்தால் நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த நாள் சில திருப்பங்கள் வரலாம். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அரசாங்க வேலையில் முயற்சி செய்பவர்களுக்கு, வேலைக்காக விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு ஆவணம் தொடர்பான வேலைகள் இருக்கும், அனுகூலம் உண்டாக்கும். வீடு கட்டுமான பணி சார்ந்த விஷயங்களுக்காக, அரசாணைக்காக நீங்கள் காத்திருந்தால் அவை சீக்கிரமாகவே வரும். அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் மறைவில் இருப்பதால் சில குழப்பங்களோடு தான் இருப்பீர்கள். அதே போல 6ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் உங்களுக்கு 12ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார்கள். வேலையில் சில திருப்பங்கள் வரலாம். எதிர்பாராத வகையில் சில விஷயங்கள் நடக்கும். தொழில் தொடர்பான சில முக்கிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உலக நிகழ்வுகள் காரணமாக மனதில் மாற்றங்கள் வரலாம். சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் வந்து சேரும். ஆதாயம் நிறைந்த நாள். தெய்வ வழிபாட்டின் மூலம் ஓரளவிற்கு நன்மைகளை பெறலாம். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு மொச்சை வைத்து, அதுதான் அந்த கிரகத்தினுடைய தானியம் ஆக, வீட்டில் இருப்பவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து, மொச்சை சுண்டல் செய்து படைத்து அதனை வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். வெளியில் இருப்பவர்களுக்கு யாருக்கும் தானமோ கொடுக்கவோ கூடாது.
இந்த நாள் உங்களுடைய செயல்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். மேம்போக்கான நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. எதையும் முழுமையாக அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அலுவலக வேலைகளில் சில அழுத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். கூடுமான வரையில் உங்களுடைய எண்ணப்போக்கு என்பது சீராக அமைந்திட தியானம் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் கிரக தாக்கங்கள் இருக்காது. யோகாசன பயிற்சிகள் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். அவ்வப்போது பிராணாயாமம் செய்வது விசேஷம். மூச்சு பயிற்சி செய்பவர்களுக்கு சிந்தனைகள் சீராக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சந்திர பகவான் உணவுக்கும் நீருக்கும் அதிபதியானவர் 12ஆம் வீடான கும்பத்தில் மறைந்து இருப்பதால் சில அசௌகரியங்கள் உடல் ரீதியாக வரலாம். கவனமாக இருப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் சில வேலைகள் நடக்கலாம். பணி தொடர்பான சில எண்ணங்கள் மாற்றங்கள் வரும். ஆதாயம் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரித்தே இருங்கள். தொழில் நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பேச்சினால் சில அசௌகரியங்கள் வரலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசுதல் நல்லது. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடாழ்வாருக்கு தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்யலாம். பெருமாளுக்கு கற்கண்டு வைத்து நைவேத்தியம் செய்வது விசேஷம். இதனால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். ஆதாயம் நிறைந்த நாளாகும். உலக நிகழ்வுகளினால் மாற்றங்கள் வரும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திருச்சிற்றம்பலம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.